நேற்று புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் பொங்கலுக்கு பொருட்கள்லாம் அறிவிச்சிருக்காருல்ல. ஆமாம் சார். எப்படி கொடுக்க போகிறாங்க பொங்கலை? அவரே வீடு வீடாக போய் கொடுப்பாரா? எல்லோரும் வீடுங்க ரேஷன் கடையில் போய் கொடுக்க போகிறாங்க. ஏன்ப்பா அங்கே தான் ரேஷன் கடை இல்லையாப்பா? சொன்னாரா இல்லையா? இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத சொன்னாரா இல்லையா? லுக் நிதிஷ், நான் இதை கிண்டல் பண்ணணும், ஃபேக்சுவல் எரர் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஓகே, அது யாரும் நானும் தப்பு பண்ணுவேன், நானும் தப்பு பண்ணி சில தவறுகள்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்மளே திருத்திடணும். எல்லோரும் ஹியூமன்ஸ் தப்பு பண்ணுவாங்க. பாஸ், யூ ஹேவ் அ டீம். நாம் ஒரு 3 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நாமளே வந்து எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது உங்களுக்கும் சொல்லித்தரேன். இந்த நியூஸை நம்பணுமா கூடாதான்ட்டு ஒரு பார்த்துட்டு, இது நியூஸு, இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இது விட்டதை பார்த்து எழுதுகிற நியூஸுன்றதெல்லாம் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு ஷோ, ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நம்ம நியூஸை அவனு தப்பு சொல்லக்கூடாதுன்ட்டு நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோம். ஸோ நீ எதையாவது எடுத்து பேசினா கூட நான் இது ஏன் உண்மைக்கு மாறானதுன்றதுக்கான லாஜிக்கில் சொல்லி பண்ணுறேன். ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிற நாம் இவ்வளவு மெனக்கிடுறோம், உழைப்பை போடுறோம். நீங்கள் தமிழகத்தை ஆள நினைக்கிறவர், சரி புதுவையையும் ஆள நினைக்கிறவர், அண்டு 77 மற்றும் 65 உருவானது போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போவதாக நீங்களாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நம்ம 3 பேரே நல்லாவே நம்ம நியூஸை செலக்ட் பண்ணுறோன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இப்போ எல்லாம் பார்த்து ரசித்து பார்க்குறாங்க. நம்ம 3 பேர் ஒரு நமக்கு இருக்கக்கூடிய சின்ன ரிசோர்ஸை வச்சே நியூஸில் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய டீம் இருக்கணும். அவங்களுடைய பொதுச் செயலாளரே பாண்டிச்சேரிக்காரர் தான். இது அருமையாக சொன்னீங்க மாலதி. ஏப்பா என்னப்பா ஆனந்த் அங்கே இருக்குதான்னா? இல்லைண்ணே இருக்குண்ணே, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது தெரியாதா? அப்படியே இல்லைனாலும் ஒரு போன போடியா. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். யாருடனும் இது விவாதிக்கப்படுவதில்லை. ஜானு ஸ்பீச் எழுதி கொடுப்பாரு, இவர் போய் படிச்சிடுறாரு. ஆனந்த் தான் பாண்டிச்சேரிக்காரன்ற அடிப்படையில் ஒரு வார்த்தை எல்லாம் சரி பார்த்துக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆனந்த பக்கத்தில் வச்சுருக்கணுன்றேன். ஆனந்த் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். என்ன வேறு என்னென்னங்க இருக்குது பிரச்சனை இந்த ஊரில் அப்படின்னோடனே இந்த பிரச்சனைங்க இந்த பிரச்சனைங்க. எம்எல்ஏவாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ என்னையா கட்சி நடத்துகிறீங்க நீங்கள்? உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் ஊரில் அந்த ஊரை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை பொதுச் செயலாளர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணி பேசி நீங்கள் அசிங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறீங்கன்னா உங்களை நம்பி எப்படி 8 கோடி மக்கள் இருக்கிற மாநிலத்தை இந்த மக்கள் கொடுப்பாங்க? இதெல்லாம் ஒரு எளிய தவறாக கடந்து போக முடியாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட அனுபவம் உள்ள 2 கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு என்னை தேர்ந்தெடுங்கள் என்று நீங்கள் சொல்லும்போது நான் இதை எல்லாவற்றையும் மதிப்பீடு செய்வேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அந்த கொஞ்சம் நியூட்ரல் ஓட்டர்ஸ் தான் எலெக்ஷனை டில்ட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் இப்போது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நான் இந்த எலெக்ஷனுக்கான இஷ்யூ என்னன்றதை யோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் நான் நிலைப்பாடு எடுப்பேன். அப்படி என்ன மாதிரி இருக்க வாக்காளன்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க சார் நீங்கள்? எப்படி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரேஷன் இல்லாமல் இருக்கும்? கூகுள் பண்ணால் தெரிஞ்சிடாதாப்பா? ஃபோன் வச்சுருக்கீங்கள? கியூரியாசிட்டியில் கூட என்னப்பா ரேஷன் கடையே இல்லையா? என்னது வித்தியாசம் இருக்குது? அது எப்படி ரேஷன் கடை இல்லாமல் ஒரு மாநிலத்தில் மட்டும் ரேஷன் கடை இல்லாமல் இருக்குது, இவ்வளோ மாநிலத்தில் என்ன இது செக் பண்ணு? அதெல்லாம் விட எளிதுமா. அவர் ஏமா ஃபோன் எடுத்து டைப் பண்ணிக்கிட்டு கஷ்டம். சூப்பர் ஸ்டார் அவர். எப்பா ஆனந்த் சொல்லுவானா முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்கள் வந்துட்டு ரங்கசாமி அவர்களை புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி அவர் ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொன்னார். அதற்கு எதிர்வினை ஆடுறதுக்காக தான் அந்த பொங்கல் தொகுப்புன்னு ஒன்று அறிவிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்னா என்னன்னு தெரியுதா? நீ மேடையில் பாராட்டி பேசின உடனே ரங்கசாமி பிஜேபி கைட்டு விட்டு ஓடியாந்துருவார். அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைத்தனமாக இல்லை? இந்த தமிழ்நாட்டு விஷயத்தையே நம்ம 2 மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். எப்படி டிசைனாக குட்டியாக ஆண்டிக்கிறாங்க பார்த்தியா பார்க்கலையா? இப்போ தானேப்பா கண்ணு முன்னாடி நிற்கிதுப்பா. இன்னும் ஸ்டாலின் வீட்டில் போய் கையை நினச்சிட்டு வெளியில் வந்து எதுவும் நடக்கலாம் என்றார் இந்த அரசியல் ஞானி ஓபிஎஸ். திரு அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்து ஒன்றிணை வேண்டும்ன்றார். திருப்பி அதிமுக ஒன்றிணையணுன்றாரு. இபிஎஸ் தென் மாவட்டங்களில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காராங்க சார். எதுக்குமா? எல்லாரும் கூட அவங்க கட்சியில் இருக்கிற எல்லா தென் மாவட்டக்காரங்க கூட பேசிட்டு தான் இருப்பார். இதில் என்ன பெரிய விசேஷம்? இன்றைக்கி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை இணைக்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் இருக்க அதிமுக நிர்வாகிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாராம். நேற்றைய தமிழ் ஹிந்துவில் வந்துருந்துச்சு. கரெக்டாக. இதற்கு முன்பு ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்ப்பீர்களா என்று கேட்டதற்கு என்ன பதில் சொன்னார்? காலம் கடந்து விட்டது சொன்னாரா? அப்புறம் என்ன கன்சல்டேஷனு? நான் தான் சொல்கிறேன், என்ன புது கட்சி ஃபார்மில் கையெழுத்து போட்டு போயான்ட்டு சொல்லி தானே டெல்லியிலேருந்து அனுப்பிச்சாங்க. அப்போ பொய்யா? அவருக்கு இடம் இல்லை, அவ்வளோதான். அதே போல் திரு வைத்தியலிங்கம் போகிறதா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ரேஷன் கடை கதையை பார்த்துட்டு வேணான்னு கன்ஃபார்மாக முடிவு பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அம்மா என்னம்மா அது? இல்லை, தம்பி சொல்கிற மாதிரி நேற்று போய் ரங்கசாமியை பாராட்டுறாரு, இன்னைக்கே வந்து அந்த ரேஷன் கடைன்னு ஒரு சிக்கல் ஜனவரியில் கூட அறிவிக்கல.
மறுநாள் எதுக்கு அறிவிக்கிறாரு? ராஜா உன் அறிவு என்னன்னு பாரு ராஜா. இதான் அரசியல். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேறு தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. அதான் நேற்று விஜய் அவர்கள் ரேஷன் கடையை பற்றி பேசலன்னா இதை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம்? ஆமாம், எப்படிங்க நான் உங்களை நம்புவேன்? எப்படி 5 வருஷத்துக்கு என் தலையெழுத்தை உங்களை நம்பி ஒப்படைப்பேன்? அவ்வளோ ஈஸியாக பாஸு. கேமராமேன் ஆங்கிள் வச்சுருவார், டைரக்டர் சீனை சொல்லுவார், அசோசியேட் டைலாகை சொல்லுவார், வந்து பிளாஸ்ட்டுன்ட்டு போய் கேரமில் உட்காந்துக்குவீங்க. அவ்வளோ ஈஸியாக பாஸு அரசியல். சார் நம்ம ஆல்ரெடி பேசணும் சார். திரு விஜய் முதலமைச்சரே ஆகிறாருன்னு வைங்களேன், ஹைரார்கி தெரியுமா, யார்கிட்ட என்ன வேலை வாங்கணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு கூட தெரில, அங்கே போய் எதுக்கு போட்டி போடணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த எம்ஜிஆர்னு ஈஸியாக சொல்கிறீங்க. தண்ணி குடிக்க வச்சார் கருணாநிதி எம்ஜிஆரை, தெரியுமா? எம்ஜிஆர் வரலாற்று புத்தகத்தை படித்து பார்த்தா எப்போ பாரு போராட்டம். ஒரு ஓய்வு பெற்ற டிஜிபி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உளவுத்துறையில் இருந்தவர். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு கருணாநிதி இன்றைக்கி அப்படின்னு கேட்ட உடனே, சார் போராட்டத்தை தூண்டி விட்டுட்டே இருக்காரு, கைகள் இங்கே விலங்குகள் எங்கே. உடனே எம்ஜிஆர் சரி விலங்கு போட்டுருங்கன்ற. அந்த பழனி கோவிலில் தான் என்று, பழனியா திருச்செந்தூரா என்று சரியாக நினைவில்லை, வேலு காணா போயிடுது, முருகனோட தங்க வேலு. அந்த வேலு காணா போனதை விசாரிக்கிறதுக்காக ஒரு அறநிலைத்துறை அதிகாரி ஒருவரை நியமிக்கிறார்கள். அவர் மர்மமான முறையில் இறந்து போகிறார். அவரது மர்மமான மரணத்தை விசாரிப்பதற்கு ஜஸ்டிஸ் பால் என்பவர் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம். அப்போ இருந்த நீதிபதி கவர்மெண்ட் மேலே தப்புன்னு எழுதிட்டார். தின்னடா வம்பா போச்சு, இதே இதுக்கு வெளியில் ஓடணும்னு தூக்கி ஒழிச்சு வச்சிட்டார் எம்ஜிஆர். அவர் என்ன வெளில விடுறது, நான் வெளில விட்றேன்னு தூக்கி இவர் கமிஷன் ரிப்போர்ட்டை வெளில விட்டார். வெளில விட்ட உடனே எம்ஜிஆர் என்னது இப்படி வந்துருச்சு, ஏன்னா அசம்பிளியில் வைக்கிற வரைக்கும் இட் சீக்ரெட். அரசு ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்துக்காக கருணாநிதி அரெஸ்ட் பண்ணுறது. திருப்பி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார், தினதோறும் தொல்லை, அங்கேருந்து ஆளை தூக்குவார். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் போராடணும். இன்றைக்கி பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுறதுக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னாங்க. 1-2 கஷ்டமாக அந்த கட்சியை சொல்லு. அது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்கார். அந்த கட்சியோட சின்னத்தை காலி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நேற்று முன்தினா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இரட்டை இலை தொடர்பாக நினைக்கிறேன். ஆமாம், உச்சநீதிமன்றத்துக்கு சூரியமூர்த்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவ்வளோ எளிதா பாஸு? நல்லது தான். இந்த மாதிரி ஆட்கட்டெல்லாம் தமிழகத்தை ஆளும் பொறுப்பு கிடைத்து விடாது. அதனால் கவலைப்பட வேண்டியது. சார், திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏறுறது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? 2 விஷயங்களையும் சேர்த்து பேசி விடுவோம். ஒன்று, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு சரியான எதிரிகிட்ட திமுக சிக்கியிருக்குதுன்னா நான் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களை தான் சொல்லுவேன். படிக்கிற கேளுங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு தானே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்திருக்கு. அதோட ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மயிலாடும் பாறைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேல் ஒரு முருகன் சிலை இருந்தது. 1980 ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த முருகன் சிலை அங்கிருந்து அகற்றப்படுகிறது. அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ஊர்லெல்லாம் ஜாதி கலவரம் நடக்கும், அங்கே மட்டும் மத கலவரம், கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் எப்போவுமே. ஸோ அந்த முருகன் சிலையை எடுக்கப்பட்டு விடுகிறது. கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஹிந்துஸ் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. அதை வந்து ஸ்டேட்டஸ் கோ போடுங்கன்ட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு. முருகன் சிலை திருப்பி வைங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8க்கு முன்னாடி ஒரு ஆர்டர் போடுறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த முருகன் சிலையை வைங்க என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என்ன பண்ணணும்? மேல்முறையீடு பண்ணணும். த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹேஸ் ரெஃப்யூஸ் டு என்ஃபோர்ஸ் தி ஆர்டர் ஆஃப் திஸ் கோர்ட் அப்படின்னு கன்னியாகுமரி இஷ்யூவை ரெஃபர் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு பெருமாள் கோவில் பட்டி என்று திண்டுக்கல் இடத்துல ஒரு கார்த்திகை தீபம், காளியம்மன் கோவிலில் மண்டு கோவில் என்று ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சொல்லும்போது அங்கே கலெக்டரு, திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் IAS 144 அங்கேயும் கேட்கல. ஸோ தட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எ செப்பரேட் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பேட்டர்னை பார்க்குறேன்றாரு. ஐ நோட்டீஸ் அ டெஃபினட் பேட்டர்ன். I am certain that officials at the district level would not dare to so brazenly defy the orders of this court. நீதிமன்றத்தோட உத்தரவை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இவ்வளவு துணிச்சலாக மதிக்காமல் இருக்க மாட்டார்கள். Let me remind the officials concerned that their duty is to enforce the law and not go by dictates that are often issued orally. அதிகாரிகள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். வாய்மொழியாக மேலே இருக்கிறவங்க ஏதாவது சொன்னான்னா அதை கேட்டுக்கிட்டு மாட்டிக்காதீங்க. While the order of any administrative superior has to be complied with, this obligation does not extend to illegal orders. சுப்பீரியர் சொன்னார்னா நீ கேட்கணும். அதுக்காக கோர்ட் ஆர்டர் ஒபே பண்ணாதுன்னு சொன்னால் அது இல்லீகல் ஆர்டர், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. I have already ordered notice in the contempt petition. It is beyond dispute that the order of this court has been breached repeatedly. மீண்டும் இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறப்படுகிறது. Such a breach would acquire a contumacious character only if it is willful. The officials concerned may have to explain
why they behaved in the manner they did. But since such conduct is not confined to one district, I have to necessarily call upon the highest officers of the state to clarify the position. ஏன் இந்த மாநிலத்தில் அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதில்லை, கீழ்ப்படிவதில்லை என்றது இந்த மாநிலத்தோட உச்சபட்ச அதிகாரிகளிடம் நான் கேட்டு விளக்கம் பெற விரும்புகிறேன். I would want to know from them if they propose to issue any circular or instructions for the guidance of the district level officers. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுறது எப்படி பின்பற்றணும், ஏன் பின்பற்றணுன்றது சம்மந்தமாக ஏதாவது சர்க்குலர் போடுற ஐடியா இருக்கான்னு அவங்ககிட்டே கேட்டுக்கிறேன். I am not here to throw up my hands and helplessly cry, "Oh Father, forgive them, for they do not know what they are doing." நான் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு கையை அப்படி மேலே தூக்கி, பிதாவே இவர்கள் தாம் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று புலம்பும் நபர் நான் அல்ல. I direct Chief Secretary of Government of Tamil Nadu and the Additional Director General of Police, Law and Order, Chennai to appear before this court through VC on 17/12/2025 3 PM. இந்த ஆர்டருக்கு இது கண்டெம்ப்ட்டு, இதுக்கு மேலே கவர்மெண்ட்டு டிவிஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பெஞ்சில் அப்பீல் போனாங்க, அது டிஸ்மிஸ்டு. அதுக்கு எதிராக அவசரமாக உச்சநீதிமன்றம் போனாங்களா? அது இன்னும் லிஸ்டே ஆகல. அதையும் சொல்கிறாரு. நான் கூட சரி ஏதோ உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது போல இருக்குன்னு பார்த்தா தப்பாக ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வேறு நீ எடுத்துகிட்டு வந்து சொல்கிற, ஏதோ தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. 17/12 திருப்பி எடுக்கிறேன், அன்னைக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வா, இல்லைன்னா அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிஷ்னல் டிஜிபி லா அண்ட் ஆர்டர் அண்ட் சீஃப் செக்ரட்டரி 2 பேரும் த்ரூ விசி அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடியோ கால் வர சொல்லியிருக்காரு. இதே நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தவறு செய்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஒரு மோசமான அதிகாரியை நல்லவர் என்று சான்றளித்து விட்டார் தெரியாமல். யார் சார் அது? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கடவுள் உங்களே ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே இது நீதிபதி அவர்களும் சொல்லியிருந்தாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த தவறை பின்னாளில் நீதிபதி அவர்கள் புரிந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஸோ அந்த தவறு சரி செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இது ஒரு போர்ஷன். செகண்ட் போர்ஷன், இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ். 120 எம்பிக்கள் கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார்கள். 120 எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள், காங்கிரஸ், சிபிஎம், திமுக எல்லா எம்பிக்களும் சேர்ந்து நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் இதெல்லாம் காரணம், இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கள் சபாநாயகரிடம் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். நீதிபதிகள் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது? சபாநாயகர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார். குடியரசுத் தலைவர் வந்துட்டு ஒரு குழு அமைப்பார், விசாரணை குழு. அந்த விசாரணை குழு வந்துட்டு ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் வந்துட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். யார் மெஜாரிட்டியோ அவங்க 2/3 மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை நிரூபித்தாங்கன்னா தகுதி நீக்கம் நடைபெறும். அப்படி இது பிரமாதமாக சொல்லிட்டான். இதான் ப்ரொசீஜர். இதாக ஒரு கதையை பஸ்ஸு வாய்ப்பே இல்லை. ரொம்ப முக்கியமாக வந்து பிரியங்கா காந்தி திரும்ப போயிருக்காங்க. தே ஆர் அகெயின் அண்ட் இது திமுகவோட அழுத்தம். ஏன்னா திமுக தான் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கான்ஸ்டிடியூண்ட். காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக திமுக தான். ஸோ இவங்க இதை புஷ் பண்ணும்போது அந்த கட்சிகள் சரி பிச்சு இழுத்துக்கிட்டு போயிட போகிறாங்க. ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம், பிரியங்காவை அனுப்பு. இன்றைக்கி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மோஸ்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி ரைட் விங் தான், கரெக்டாக? அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்று, இதுவரை சுதந்திர இந்தியாவில் நீதிபதி ராமசாமி, நீதிபதி சௌமித்ரா சென், நீதிபதி PD தினகர் ஆகிய 3 பேர் மீது மட்டும்தான் இம்பீச்மெண்ட் மோஷன் டிபேட் வரைக்கும் போயிருக்கு. டிபேட் வரைக்கும் PD தினகர் மட்டும் இல்லை, டிபேட் வரைக்கும் கூட போகலை. இந்த ராமசாமி அண்டு சௌமித்ரா சென் அண்டு PD தினகரன் இவர்கள் 3 பேர் மீதுமே என்ன குற்றச்சாட்டு என்றால் ஊழல். அவர் நீதிபதி ராமசாமி மீது ஃபர்னிச்சர் வாங்கினது தொடர்பாக ஏதோ, ஜஸ்டிஸ் ராமசாமி மீது கரப்ஷன் சார்ஜஸ், சௌமித்ரா சென் அவர்கள் மீதும் கொல்கத்தா நீதிபதி அவர் மீதும் கரப்ஷன் சார்ஜஸ். அதில் என்ன சார்ஜஸ்னால், இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சர்டன் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதை கோர்ட் அக்கௌண்ட்டில் போடாமல் இவர் அக்கௌண்ட்டு போட்டுக்கினார். பத்திரமா வச்சுருந்துருக்காரு பிடிக்காதவங்க. அது நான் பார்த்தேன் லைவு. அப்போது இவரே வாதாடினார். இந்த நீதிபதி நான் ஒன்றும் தப்பு பண்ணலன்னு வாதாடினார். பட் அதுக்கு முன்னாடி அவர் திங்க் ஹி ரிசைன்ட். PD தினகரன் கடுமையாக போராடி மோஷன் டிபேட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹி ரிசைன்ட். சமீபத்திய வரலாறாக பார்த்தால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு தீபக் மிஸ்ரா அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது தான் உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் முதல் முறையாக வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். நியாயமாக வழக்குகள் பட்டியலிடப்படவில்லை அப்படின்ட்டு.
ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அது வரலாற்றில் நடந்ததே கிடையாது. ஒரே சார்ஜ் தீபக் மிஸ்ரா இல்லை, அவர் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் எடுக்கப்பட்டது. அன்று அதை நான் நேற்று சொன்னேன்ல அந்த கதையை, அதில் கையெழுத்து போட்டிருக்கும்போது தான் திமுக எம்பி போயிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸு பெண்டிங்காக இருக்குது, குளத்தூர் கேஸ். சரி, இப்போ இதை பண்ணுறீங்களே, இதுக்கு மட்டும் சந்தோஷப்படுவாங்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு? ஸோ அது ஒரு புறம், ஓகேவா? இது எல்லாமே கரப்ஷன் சார்ஜஸ்க்காக கொண்டு வரப்படக்கூடிய இம்பீச்மெண்ட்டு ப்ரொசீடிங்ஸு ஆர் மோஷன் ஆர் எனிதிங். அதுவும் இவங்க எல்லாமே வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க, யாருமே தகுதி நீக்கம் பண்ணல ரிசைன். ஓகே, கரப்ஷனுக்காக கொண்டு வரதை வரவேற்கிறோம். ஏன்னா அப்புறம் ஜட்ஜஸ் இப்படி சொத்து சேர்த்தாங்கன்னா அப்புறம் நாடு என்ன வருது, நீதித்துறை என்ன வருது? ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு எந்த நீதிபதி சுதந்திரமாக செயல்பட முடியும்? நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன்ப்பா, ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு தவறு, ஒருதலைபட்சமானது என்பதை ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டால் மேல்முறையீடு செய்து தடை வாங்குங்கள். அவர் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இது கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் ஜட்ஜை இம்பீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கையெழுத்து வாங்கி இப்படி கொடுத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்காம தானேப்பா இருக்கும், ஒரு தரப்பு பாதிக்க தானே படுறாங்க. சார் இவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னது தான் உச்சபட்ச தீர்ப்பு மாதிரி இருக்கு. உங்களுக்கு சட்டத்தில் உரிமை இருக்கு, மேல்முறையீடு பண்ணுங்க. எதுக்கு சார் இப்படி நடந்துக்கணும்? ஸோ இது என்னன்னா, இதை ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாக தமிழகத்தில் மாற்றுவதற்கு திமுக முனைகிறது என்பதை தாண்டி இதில் வேறு எதுவுமே இல்லை. இது நல்லா தெரியும் அவங்களுக்கும், இதெல்லாம் இம்பீச்மெண்ட் வரைக்கும் போகாது. இன்னொன்று அந்த தீபக் மிஸ்ரா மீது இந்த மோஷன் வந்துச்சுல்ல, அதை சபாநாயகரே கருகிட்டார். பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு பிரசிடென்ட் விசாரணை கமிஷன்லாம் போடுதில்ல, சபாநாயகர் அதை வாங்கி பார்த்துட்டு இது என்னது, நல்ல மனுஷன் மேலே போய் தப்பாக புகார சொல்கிறீங்க, ரிஜெக்டட், ஓவர், நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இந்த சபாநாயகரும் இதை கருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை கொண்டு போய் அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் இதை எடுத்து விவாதம் பண்ண போதா? எங்கடா இருக்கீங்க நீங்களாம்? சார் விவாதம் பண்ணாலும் பண்ணுவாங்க சார், பண்ணி இவங்கள தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பாசிபிள். நீங்களே போய் செல்ஃப் கோல் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதிரில் ஒரு டீம் எதுக்குப்பா இருக்குது? காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், அந்த பீகாரத்துக்குன்னா எங்களை திமுக காரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களே அவங்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த நாடு உருப்பிடுமா? நாட்டை குட்டிச்சவராக்கிடுவாங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்துக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறாங்க. கண்ணு முன்னாடி நடந்த வரலாறை பார்த்தோன்னு நீங்கள் இப்போ பாடம் கற்றுக்கலன்னா அதுதான் இந்த விநாச கால விபரீத புத்தின்ட்டு எனக்கு தோணுது. என்னென்னா 21 தேர்தலுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு யூடியூப் வீடியோவில் இந்த கந்த புராணத்தில் இருக்கிறத பேசினான். அது ஒரு 2 பேர் கருப்பர் கூட்டம் இல்லையா? இல்லை, தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும், அப்படி இல்லையா ஒன்றும். அதனால மீண்டும் பிஜேபி கெட்ட கட்சி அப்படி பிளான் பண்ணுறாங்க போல். ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 25 நாள், ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனை பிஜேபி வர்சஸ் தமிழ்நாடுன்னு கொண்டு போகிறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறாங்கன்ட்டு நான் சொன்னேன்ல, அதோட பார்ட்டு தான் இதெல்லாம். பிஜேபி மதவாத கட்சி. இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு கூட்டணியில் தான் இருக்குது, ஆட்சியாக வரப்போகுது. அப்போ எப்படி எடுபடும் உங்கள் நரேட்டிவ்? பிஜேபிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து தமிழகத்தில் அவர்களை வெற்றி பெற வைத்தது திமுகவா அதிமுகவா? கற்றிருந்த ஞானி ஐயா எச் ராஜா அவர்களை முதலில் எம்எல்ஏ ஆக்கியது யார்? அந்த கூட்டணியில் திருமாவளவன் இருந்தார். இப்படி துடிக்கிறாங்க இன்றைக்கி பிஜேபியெல்லாம். நீங்கள் என்ன தொடாத ஆளுங்களா? அப்பவும் பாபரி மசூதி இடித்த கட்சி தானே அது. பாசிச பாஜக வேணும் அன்றைக்கி தோணலையா அவங்களுக்கு? நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் பேசினார் 99 ஜூனில் முரசொலியில். கருணாநிதி எழுதுகிறாரு, பாஜக என்ற கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது என்ற பொய்யான பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது, அதை மக்கள் நம்பக்கூடாது. இப்படி ஸோ இது எடுபடாது சார். எப்போவுமே பிஜேபி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு லாங் ரோப் கொடுப்பாங்க, அது மாதிரியான்னு இது தெரியல. ஏன்னா பேசிட்டோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. மாலதி சார் இஷ்யூவை வாக்கு திருட்டுன்னு ராகுல் காந்தி எடுத்து போய் தே ஃபீல்ட் ஹாப்பி. அப்படி நீ அப்படியே வாக்கு திருட்டுன்னு பேசினது, நாங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டு முடிச்சுட்டு போயிடுறோம். அதுதான் எலெக்ஷன் இஷ்யூ. மக்கள் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க, முருகன் சிலையை வையுங்கன்றாங்க. அவங்க திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களோட இடத்துல போயிட்டு விளக்கை ஏற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்துக்களோட மனசு இங்கே புண்படுமா படாதா? இப்போது தம்பி அந்த தர்கா இருக்குது, தர்கா வாசலில் போய் நான் தீபம் ஏற்றுறேன்னு சொன்னால் அப்ஜெக்ட் பண்ணணும். இது வம்பு, அடாவடி. இப்போ இங்கேருந்து அந்த லிஃப்ட் வரையும் ஓ இடம், அந்த இடத்துல இடத்துக்குள்ள நீ விளக்கேற்றக்கூடாதுன்னு சொன்னால் காண்டாவங்கள மாட்டாங்களப்பா? முன்னாடி பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு மாற்றினாங்க. அப்போ ஏன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோன்னா பிஜேபி
தமிழ்நாடு தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் சிறுபான்மையினரை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னதுக்காக நம்ம சிறுபான்மையினருக்காக நிற்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் நம்மளோட உரிமையை இங்கே பாதிக்கப்படுது அப்படின்னு இந்துக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது தானே சார்? நிச்சயமாக நினைப்பாங்க, நினைக்கிறாங்க. பந்தம் கொளுத்துறதுக்கு போய் ஏன்டா இத்தனை கோடி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? நமது அரங்கத்துக்கு வந்து நேர்காணல் அளித்த வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள் சொன்னார், நீங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் இந்த அப்பீலுக்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் பேசுனீங்க, 50 லட்ச ரூபாவில் 1.5 கோடின்ற அந்த தப்பாக ஃபைல் பண்ண ஒரு கேஸ் ஒன்று இருக்குது இல்லை, நம்பர் ஆகாமல் இருக்குது இல்லை, அது மென்ஷனிக்கு 1.5 கோடிப்பா கோயில் பணத்தை எடுத்திருக்காங்கன்றார் திருப்பரங்குன்ற கோயில் துட்ட. கோயிலுக்காக வாதாடுறதுனால கோயில் தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்காக கோவில் பணத்தை எடுத்து வாதாடுகிறார்கள். எப்படி இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோயிலுக்காக வாதாடுறோம், கோயில் துட்டு எடுக்கிறோம். கோயிலுக்கு எதிராலப்பா வாதாடுறீங்க? சும்மாவே பிஜேபி ஆடும், இதில் வேற சலங்கையை கட்டி விடுறீங்க. நீங்கள் நான் சொல்கிறது புரியுதா? கோயில் என்ன பண்ணணும், கோவில் நிர்வாகம் அதனுடைய நலனை எப்படி பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் இந்த 1/12/2025 ஜட்ஜ்மெண்ட்டில் ஜிஆர் சுவாமிநாதன் தெளிவாக எழுதியிருக்காரு. கோவிலோட நோக்கம் என்னவென்றால் அந்த ஆகமம் இதெல்லாம் படி செலிப்ரேட் பண்ணுறது, வழிபாட்டு முறைகளை செய்கிறது, பக்தியை வளர்க்குறது, இதுதான் இல்லையா? அப்போ தீபம் பெரிய இடத்துல ஏற்றணுன்ட்டு தானே கோவில் நிற்கணும், ஏற்றக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் தானே வர வேண்டும். அவங்க வரலையே, ஒரு நாள் தானே வருஷத்துக்கு ஏற்றிட்டு போப்பா உடியா, எங்களுக்கு எங்கள் பாதை இருக்கியா, நாங்கள் போய்க்கிறோம் உடியா. ஸோ யார் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமோ அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. கோவில் நிர்வாகத்தை வைத்து கோவில் நலன்களுக்கு எதிராக அந்த கோவில் பணத்தை எடுத்து செலவு பண்ணும் இந்த அரசாங்கத்தை எப்படி மாலதி மக்கள் மன்னிப்பார்கள்? ஒரு நாத்திகன் இதை ஏற்றுப்பானான்னு கேட்குறேன். நாத்திகன் ஏற்றுப்பானா? இன்னும் நாத்திகர்கள் தான் சொல்ல போனால் கடவுள் பக்தர்களுக்கு உரிமைகளை பெற்று தர வேண்டும் என்று சொல்வார்கள். நாத்திகர்கள் தான் பொதுவா ரூல்ஸ் படி நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சாமியை நம்புறது இல்ல, சட்டத்தை மதிக்கிறவங்க. ஆனா நீங்க சட்டத்தை மதிக்கலையே. அவர் ஜஸ்ட் ஜிஆர்எஸ் திருப்பி சொல்றாருல, ஏன்பா என் ஜட்ஜ்மெண்ட் போய் ஸ்டே வாங்கினாங்கப்பா, ஸ்டே வாங்கினா நான் கேட்கவே இல்லைப்பா உன்னை. இப்போ நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறோம் என்ற பெயரில் தங்களுக்கு தாங்களே கொல்லி வைத்துக் கொள்கிறார்கள். பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு சரியாக அட்வைஸ் பண்ணார். இதை பாருங்க, வேலை வச்சு தான் உங்களுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கந்தர் சஷ்டி கவசம் பற்றின அந்த வீடியோ போட்டதே திமுகன்ட்டாங்க. அதுக்கு தானே வேலை யாத்திரை. அப்போ ஒரு வீடியோ தானேப்பா, அதை தான் நீக்கிட்டாங்களேப்பா. அதுக்கு எதுக்குப்பா தமிழ்நாடு பூரா யாத்திரை போகிறீங்க? ஸோ முருகனை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு முருகன் போகிறாரு கிளம்பி. நீ ஏன்ப்பா வர்றேன்னு கேட்டால் அந்த முருகனுக்கு பிரச்சனை, இந்த முருகன் வருவேன். அந்த டைமில் பிஜேபியை சேர்ந்தவங்க எல்லாரும் மாப்பு இருக்குல்ல, அந்த குச்சியில் எப்படி ஒரு மூமெண்ட்டாக பண்ணாங்க தெரியுமாப்பா? அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வீட்டில் வந்து வேல் இது வைக்கணுன்றது மாதிரி ஏதோ சொன்னோன்னே டக்குன்னு வந்து அவசரத்துக்கு வச்சு ஒரு போட்டோ போடணும். என்ன பண்ணுறாங்க இருப்பாங்க, முருகன் இல்லை, டக்குன்னு என்ன பண்ணாங்க, மாப்பெல்லாம் கவுத்து வச்சு வேல் மாதிரி பண்ணிட்டாங்களாம். அட்டையை ஒட்டி எல்லாரும் வேலை வச்சு ஃபோட்டோ போட்டாங்க. இன்னொன்று, எல்லா கட்சியும் மனுஷன்களுக்காக குரல் கொடுக்கும், சாமிக்காக மட்டுமே குரல் கொடுக்குற ஒரே கட்சி யாரு? பிஜேபி. சாமிக்குன்னா முதல்ல வந்து நிற்பாங்க, மனுஷன் அவன் செத்துட்டு போகிறான் உடியான்னு. இதான் அவங்களோட முழக்கமே. அப்போ இப்படி ஒரு கோயில் மேட்ரு வருது, டேய் எஸ்கேப் ஆகுறா போகாதாங்கிட்டு அப்படின்னு போயிருக்கணுமா இல்லையா? நீங்களே போய் நவாஸ்கரி அனுப்பிச்சு பஞ்சாயத்தை தூண்டி விட்ருக்கினாண்டான்னு பிடிச்சாங்களா அந்த ஐட்டத்தை போய். அதுவும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஜட்ஜுக்கிட்ட போய் நீங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறீங்க, அதான் சிக்கல். ஸ்கோப் வைடன் பண்ணுறாரு பார்த்தியா சீவக சிந்தாமணி. இப்போது இந்த திருப்பரங்குன்றம் கண்டெம்ட்டுக்கு அந்த மதுரை கமிஷனர் லோகநாதன் ஆர் இந்த டிசி இனிகோ, ஓகேவா, அது 2 பேர் தான். இது சரியாக வர்றது. என்னென்ன வீடியோ போடுறீங்க, என்ன வச்சு வீடியோவாக போடுறீங்க, வீடியோ இருடி. இது ஒரு பேட்டர்ன். ஸோ ஏன் இது நடக்குதுன்ட்டு நான் பெரிய அதிகாரிட்டு கேட்டுக்கேன், தலைமைச் செயலாளர் சொல்லுங்கள். சரி, தமிழ்நாடு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் தலைமைச் செயலாளர், காவல்துறைக்கு தலைவர் யார்? டிஜிபி. யார் டிஜிபி? வெங்கட்ராமன் அவர்கள். அவரை கூப்பிடாம ஏன் அவருக்கு அடுத்த லெவலில் இருக்கவர் கூப்பிட்ருக்காரு? ஹார்ட் அட்டாக் இப்போ தான் அவருக்கு வேறு வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே அவரை கூப்பிட்டாரு. ஏன் தெரியலையே. காரணமாகத்தான். அடுத்த டாபிக் போய்டும். அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு சார் யார் இங்கே வந்து டிஜிபின்னு. தம்பி, எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தெரியும். என்ன அவங்க நீதிபதிகள் என்பதால் ஆகாசத்திலே வசிக்கிறாங்க? நம்ம கூட தானே வசிக்கிறாங்க. பேப்பர் பார்க்க மாட்டாங்களா? நம்ம வீடியோ பார்த்தாலும் பார்ப்பாங்க, தெரியாதா? சார், நம்ம முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா? அவருக்கு தவிர எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம். ஏன்னா சார், போலீஸ் வந்து முதலமைச்சர் கீழே தான் இயங்குது, அவரோட துறை தான். அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தீப்பொறி தினேஷ்க்கு கீழே இயங்குதுமா? உண்மைதான். முதலமைச்சர் இங்கிட்டு நடந்து வர சொல்லுங்க, அப்புறம் அந்த தினேஷ் அவர்கள் இங்கிட்டு நடந்து வர சொல்லுங்க. யார் அதிகாரிகள்லாம் போயிட்டு சார் வணக்கம் சார் யாருக்கு அதிகமாக சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். அதனால் கரெக்டாக கூப்பிட்ருக்காரு, நல்லா சுவையாக இருக்கும்.